ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு விலாக் தாங்க. இந்த சென்னை சீரீஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 எபிசோட்ஸ் அந்த சீரீஸோடது வீடியோ போட்டுட்டேன். 10வது வீடியோ போடல என்னென்னு தெரியல, 2 தடவை போட்டு 2 தடவை பஞ்சாயத்தாச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்க வீடியோ மட்டும் உங்களுக்கு போடுறேன். நான் வந்து பீச்சுக்கு போனப்போ ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு போகிற வாயை திறந்து நல்லா பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, நம்ம ஒரு 90s கிட்டங்கிறனால அந்த 90ஸ்க்கு ஒரு சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் நிறைவேற்றிக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கப்பலாக நின்று 2 பேர் காலில் வந்து தண்ணி அலையடிக்கிற அந்த இது பார்த்தோம். நல்லா ஜிலு ஜிலுன்னு ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது பார்த்திங்கன்னா, தனியாக நின்று பார்க்குறது. ஆனால் அலை பார்க்குறதுக்கு தாங்க அப்படி இருக்காது. நம்ம சின்ன காலங்கும்போது சீக்கிரமாக அந்த ஈரமான மழைக்கு டப்புன்னு உள்ளே போயிடுது, என்னென்னு தெரில. ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் அப்படி, அதனால் சின்னதாகவே இருந்தாங்க, டப்புன்னு இதாச்சு. ஆனால் அதுவும் ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மட்டும் பண்ணால் போதுமா, நம்ம புருஷனும் அனுபவிக்கணும். யான் பெற்ற இன்பம் பிறகு வையகம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நிற்க, எப்போ செருப்பு கழட்டி விட்டு நில்லு பாப்பா. எனக்கு இல்லை, நான் செருப்போடையே நிற்கிறேன். என் புருஷன் மட்டும் விவரமாக செருப்பு போட்டு நின்ட்டார். நான் தான் வெறுங்காலோடு நின்று கொஞ்சம் தண்ணி உள்ள வச்சு கொஞ்சம் பதிகிற மாதிரி ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன மணலில் ஆர்டின் விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு, இந்த ஆர்டின் விடுறது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தடவை அட்டம்ப்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு அந்த நேக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வரையில் கடல் தண்ணி, அடுத்த செகண்ட் அடிச்சிருச்சு. 2வது தண்ணி போனக்கப்புறம் பண்ணலாங்கும்போது அந்த ஈரமாக இருக்கனால உள்ளே வந்துட்டு அந்த அளவுக்கு சரியாக பதியல நான் கையில் இது பண்ணது. அப்புறம் ஃபைனலாக வந்து நானும் ஆர்டின் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டின் போட்டேன். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த செகண்ட் அது எப்படி நீ நினைக்கல, நீ பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு வந்து தண்ணி அடிச்சு விட்டு போயிடுச்சு. நீங்களே இப்போ பார்க்கல, கரெக்டாக ஆர்டின் போடுறாங்களா பாருங்கள், அடுத்த செகண்ட் அதை எப்படி நீ முடிக்கலான்னு சொல்லிட்டு அலை அடிச்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என் பேர், பாப்பா பேர், அவரோட பேரோட ஃபஸ்ட் லெட்டர்ஸ் செல்வநாயகி எஸ், கிருபானந்தன் கே, லோகப்பிரியா எல், அந்த 3 இதுவும் வந்துட்டு நேம் எழுதுனேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 அட்டம்ப்ட் ஆகிடுச்சு. அதுவும் மறுக்க முடியாத உண்மைன்னு வைங்களேன். இன்னும் இந்த நேக்கு நம்மளுக்கு தெரியலேன்னு தான் சொல்லணும். அப்புறம் 3 பேர்த்தோட ஃபஸ்ட் லெட்டரை எழுதிட்டு அதையும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரையும் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, ஏங்க இருங்க கொஞ்சம் டார்க்காக போட்டு எடுக்கல, ஏன் ஒன்று ஆசைக்கு எடுத்து, இல்லை நல்லா டார்க்காக எடுத்துக்கணும், என்ன நம்ம இது பண்ணால் அடுத்த செகண்ட் அப்போ பாரு அழிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிருச்சு. சரி பரவாயில்ல, எதுவும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஆனால் உள்ளே விரல் ரொம்ப ஈரமண்ணில் ரொம்ப பதிச்சு. சரி பரவாயில்ல, இருக்க வரைக்கும் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் இதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேங்கிற மேட்ச்சில் இருந்துச்சு, கொஞ்சம் அலை அடிக்காமல் இருந்துச்சு. அதனால் டக்குன்னு எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பீச்சுக்குன்னே ஒரு இது, அந்த குதிரை சவாரி இருந்துச்சு, மணலில் வீடு கட்டி விளையாட அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் ஒன்று இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் பலூன் மாதிரி அந்த சின்ன சின்ன பலூன் கட்டி வச்சு கன் ஷூட் பண்ணி அதை இது பண்ணுவாங்க, உடைப்பாங்க. ஈவன் நான் கோயம்புத்தூரில் காரமடை ரங்கநாத திருவிழாலையும் கூட அந்த தூரி ஆடுறப்போ பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் தேடுறது பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கி சுடுறது, பால் வந்து தூக்கி வீசி அந்த கப்பு கீழே இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் தருவாங்க, ரிங்கு போடுறது, அப்புறம் பால் உருட்டி அந்த நம்பர்லாம் இருக்குது அதில் கூட்டினா வர்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஞ்சி போய் என்ன கிடைக்குங்க, இந்த தக்காளி போடுற கூடை, வடிகட்டி, சோப்பு டப்பா, சுண்ணாம்பு டப்பாங்கிற ரேஞ்சில் தான். ஆனால் இந்த கொரியன் ட்ராமாலாம் பார்க்கையில அத்தா பெரிய பொம்மை தராங்க, குட்டி குட்டி பிங்கி மவுஸ் எல்லாம் தருவாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி தான் நானும் நினச்சிக்கிறது. அப்போ நல்லா இது பண்ணிவிட்டு சரி நாங்கள் மியூச்சுவலாக பிரிச்சுட்டோம். சரிப்பா உனக்கு பாதி ஷார்ட்ஸு எனக்கு பாதி ஷார்ட்ஸுன்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் போட்டு இது பண்ணிச்சு. ஆல்மோஸ்ட் 2 பேர்த்துக்கும் ஏதாவது உனக்கு நான் சலிச்சது, எனக்கு நீ சலிச்சதுன்னு 2 பேருமே வந்துட்டு இந்த கன் ஷூட்டிங்கில் இருந்துச்சு. 2 பேர்த்துக்குமே பிடிச்ச விளையாட்டும் கூட. ஈவன் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் தேரப்போ கூட, எப்போ அந்த கேமை வரல, ஆமாம் இந்த தாட்டி போடவே இல்லை அப்படின்னு. என்ன நீயும் என்ன மாதிரியே வருத்தப்படுற, ஆமாம் எனக்கும் இந்த கேம் ரொம்ப பிடிக்கும்னாரு. சரி வந்தானே இது பார்த்தோன்னா விடுவோமா, 2 பேர் சேர்ந்து கைப்புள்ள கிளம்பிடுங்கிற ரேஞ்சில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் முடிச்சுட்டு சென்ட்ரல் வந்துட்டு அப்புறம் இங்கே போயிட்டோம், ஊருக்கே திரும்பி வந்துட்டோம். இதோட சென்னை சீரீஸ் முடிஞ்சிச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.